Good morning. I am your physics teacher, 8th standard physics, unit 3, light lesson. Light lessonல வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸில் ரீஃப்ராக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம், ரீஃப்ராக்ஷன் இண்டெக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த செக்ஷனில் நம்ம ஸ்னைல் லானா என்ன அதை பார்க்க போகிறோம், டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட்னா என்ன அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ இன்றைக்கி செக்ஷனுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி கையில் சயின்ஸ் புக் எடுத்துக்கோங்க, பென்சில் வச்சுக்கோங்க, எது இம்பார்ட்டன்ட் சொல்கிறோமோ அதை அன்லைன் பண்ணி வச்சு படிங்க. ஓகேவா. இன்னைக்கு டாபிக் உள்ள போகலாமா. ஸ்னைல் லா ஆஃப் ரீஃப்ராக்ஷன். ஸ்னைல் லா ஆஃப் ரீஃப்ராக்ஷன் அதாவது ஸ்னைல் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. ரீஃப்ராக்ஷன் அப்படின்னா ஒளி விலகல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா. கவனிங்க, நம்ம ஏற்கனவே வந்துட்டு ரீஃப்ராக்ஷன்னா என்னன்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியத்துக்கு லைட் ரே பாஸ் ஆகும்போது தன்னோட பாத்துலேருந்து டிவியேட் ஆகி போகும். அதுக்கு பேர் தான் ரீஃப்ராக்ஷன் படிச்சிருக்கோம் இல்லையா. கவனிங்க, ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் ரேஸ் as they travel from one medium to another medium obeys two laws which are known as Snell law of refraction. ஓகேவா. அதாவது ஒவ்வொரு ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் ரேஸும் ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியத்துக்கு போகும்போது இந்த ஸ்னைல் லாவை வந்து என்ன பண்ணணும், ஒபே பண்ணணும். அப்போ தான் என்ன ஆகுது, ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் வந்துட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். The incident ray, the refracted ray and the normal at the point of intersection all lies in the same plane. ஓகேவா. அந்த டயக்ராம் பாருங்கள். இதில் ஏர் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு மீடியம், லிக்விட் வந்து ஒரு மீடியம். ஓகேவா. இதில் ஏர்லேருந்து வரக்கூடிய லைட் ரேஸு ஒரு பாயிண்டில் பட்டு ரீஃப்ராக்ட் ஆகி போகுது தெரியுது இல்லையா. அப்போ படக்கூடிய ரே தான் இன்சிடென்ட் ரே இல்லையா. பட்டு போகக்கூடிய ரேக்கு என்ன பெருமா, ரீஃப்ராக்டர் ரே இல்லையா. த இன்சிடென்ட் ரே, த ரீஃப்ராக்டர் ரே அண்ட் த நார்மல் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆல் லை இன் த சேம் பிளேன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா. அப்போ இன்சிடென்ட் ரேவும் சரி, ரீஃப்ராக்டர் ரேவும் சரி, நார்மலும் சரி, இது எல்லாமே பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் தான் இருக்குது. இது எல்லாமே ஒரே பிளேனில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் த சைன் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் to the sin of the angle of refraction is equal to the refractive index of the medium which is a constant. ஓகேவா. நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலுக்கும் இன்சிடென்ட் ரேவுக்கும் இடையே உள்ள ஆங்கிளை தான் நம்ம ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் ரீஃப்ராக்டர் ரேக்கும் நார்மலுக்கும் இடையே உள்ள ஆங்கிளை தான் நம்ம ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரியா. ஸோ இதனுடைய சைன் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் சைன் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷனுக்கும் இடையே உள்ள ரேஷியோ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கனாக்க ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியத்துக்கு வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரியா. அப்போ இது ரெண்டு பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ எழுதலாமா ஃபார்முலா, சைன் ஐ பை சைன் ஆர் ஈக்குவல் டு மியூன்னு எழுதலாமா. ஸோ மியூன்றது என்னது, ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம். ஓகேவா. sin I அப்படின்றது என்னதுன்னா the ratio of the sin of the angle of incidence. sin Rன்றது என்னது, the sin of the angle of refraction. ஓகேவா. இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே எழுதணும். ஸ்னைல் லா ஆஃப் ரீஃப்ராக்ஷன் கிட்டோம்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே நம்ம எழுதணும். ஓகேவா. அடுத்த டாபிக் போகலாமா. டிஸ்போஷன். டிஸ்போஷன்னா பிரிகை, நிறப்பிரிகை அப்படின்னு அர்த்தம். சரியா. கலர்ஸ் எல்லாம் பிரியறதுன்னு அர்த்தம். ஓகேவா. நம்ம டிஸ்போஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டிவிட்டி பார்க்கலாம். Place a prism on a table and keep a white screen near it. ஒரு ப்ரிசம் எடுத்துக்கோங்க, அதை வந்துட்டு ஒரு டேபிள் மேலே வச்சுருங்க. பக்கத்தில் ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் வந்து வைக்க சொல்கிறாங்க. ப்ரிசம் நம்ம 7th ஸ்டாண்டர்டில் பார்த்துருக்கோம் இல்லையா. Now with the help of a torch allow white light to pass through the prism. ஒரு டார்ச் வச்சுக்கோங்க. ஸோ அதோடைய உதவி மூலயமா நம்ம என்ன பண்ணலாம், ப்ரிசத்துக்கு வழியாக லைட் வந்து பாஸ் பண்ணலாம். இந்த பிக்சரை கொடுத்துருக்காங்க பாரு அந்த மாதிரி. ஓகேவா. வாட் டு யூ see, என்ன பார்க்குறீங்க. You can observe that white light split into 7 colored light rays, namely violet, indigo, blue, green, yellow, orange and red. So the colors oda name oda formation நம்ம என்ன சொல்றோம், விப்ஜிஆர் அப்படின்னு சொல்றோம். On the screen வழியா நம்ம 7 கலர்ஸையுமே நம்ம பார்க்குறோம் இல்லையா. Now place another prism in its inverted position between the first prism and the screen. இப்போ இன்னொரு ப்ரிசம் எடுத்துக்கிறேன், அதனோட இன்வெர்டட் பொசிஷன் அதாவது தலைகீழான பொசிஷனில்
ஃபஸ்ட்டு ப்ரிசம்க்கும் ஸ்க்ரீனுக்கும் நடுவில் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நவ் வாட் டு யூ சி அப்சர்வ் ஆன் த ஸ்க்ரீன்? இப்போ ஸ்க்ரீன் என்ன அப்சர்வ் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரிசம் வைக்கும்போது 7 கலர்ஸ் தெரிஞ்சுது. இப்போ இன்னொரு ப்ரிசமை தலைகீழாக வைக்கிறோம். இப்போ என்ன தெரியுதுன்னு பார்க்கலாம். You can observe that white light is coming out of the second prism. ஓகேவா? அப்போ செகண்ட் ப்ரிசம் வழியாக இருந்து வரும்போது என்ன கலரில் கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா ஒயிட் கலராக கிடைக்குது. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, லைட் ரேஸ் நம்ம அனுப்பும்போது ஒரு ப்ரிசம் வழியாக போகும்போது கலர்ஸ் எல்லாம் பிரியுது. ஆனால் அந்த கலர்ஸ் எல்லாமே இன்னொரு ப்ரிசம் வழியாக கொடுக்கும்போது கம்பைன் ஆகி ஒயிட் லைட்டாக நம்மளுக்கு வெளில வருதுன்னு தெரியுது இல்லையா? அடுத்து பாருங்கள். In this activity, you can see that the first prism split the white light into second colored light rays and the second prism recombines them into white light again. Thus, it is clear that white light consists of 7 colors. Okay வா? ஸோ இந்த ஆக்டிவிட்டிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு ப்ரிசம் வைக்கும்போது 7 கலர்ஸாக பிரியுது. ஆனால் செகண்ட் ப்ரிசமில் வைக்கும்போது அந்த 7 கலர்ஸும் கம்பைன் ஆகி ஒயிட் கலராக வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அலைன் பண்ணிக்கோங்க. இட் இஸ் கிளியர் தட் ஒயிட் லைட் கன்சிஸ்ட் ஆஃப் 7 கலர்ஸ். ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒயிட் லைட் வந்து பார்த்தோம்னா 7 கலரை சேர்ந்தது தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? யூ கேன் ஆல்சோ ரீகால் நியூட்டன் டிஸ்க் எக்ஸ்பிரிமெண்ட் விச் யூ ஸ்டடிட் இன் 7th ஸ்டாண்டர்ட் இல்லையா? நம்ம 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே இந்த நியூட்டன் டிஸ்க் எக்ஸ்பிரிமெண்ட் வந்து நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா? கிளாஸில் வந்து நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா? அப்போ 7 கலர்ஸ் வந்து மெர்ஜ் ஆகி நம்மளுக்கு ஒயிட் கலர் நம்மளுக்கு கிடச்சிது இல்லையா? அலைன் பண்ணிக்கோங்க. Splitting of white light into its 7 constituent colors on passing through a transparent medium is known as dispersion of light. அதாவது நம்ம லைட் ரேஸ் இருக்கு இல்லையா? ஒயிட் லைட் வந்து பார்த்தோம்னா 7 கலர்ஸோட கம்பைன் சொல்கிறோம். அந்த கம்பைன் ஆகும்போது ஒரு ப்ரிசம் வழியாக இல்லை ஒரு மீடியம் வழியாக வரும்போது அது எல்லாமே என்ன ஆகுது, நம்மளுக்கு டிஸ்போஸ் ஆகுது, பிரியுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அலைன் பண்ணிக்கோங்க. டிஸ்போஷன் ஆஃப் லைட்டுன்னு கேட்டால் நீங்கள் இதை தான் எழுதணும். ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் ஒயிட் லைட் இன்டு இஸ் 7 கான்ஸ்டியூட் கலர் ஆன் பாசிங் த்ரூ ஏ டிரான்ஸ்பரண்ட் மீடியம் இட் இஸ் நோன் அஸ் டிஸ்போஷன் ஆஃப் லைட். ஓகேவா? ரைட். இந்த டிஸ்போஷன் எதனால் அக்கர் ஆகுது, எதனால் உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். Why does dispersion occur? அலைன் பண்ணிக்கோங்க. It is because light of different colors present in white light has different wavelength and they travel at a different speed in a medium. இல்லையா? இப்போ ஒயிட் லைட் இருக்குது, அது 7 கலர்ஸோட காம்பினேஷன் சொல்லிட்டோம். அப்போ ஒவ்வொரு கலருமே வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு வேவ்லென்த் வந்து வச்சுருக்குன்னு சொல்கிறோம். அதாவது டிஃப்ரெண்ட் வேவ்லென்த் வந்து வச்சுருக்குன்னு சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு மீடியத்து வழியாகவும் போகும்போது டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் போகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு கலருமே டிஃப்ரெண்ட் வேவ்லென்த்தில் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் வந்து போகுதுன்னு சொல்கிறோம். சரியா? அடுத்து பாருங்கள். யூ நோ தட் ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் ரே இன் எ மீடியம் டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் ஸ்பீட் இல்லையா? அப்போ நம்மள ஏற்கனவே தெரியும், லைட் ரேஸ் வந்து பார்த்தோம்னா மீடியத்தில் போகும்போது அப்போ கண்டிப்பாக எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது, ஸ்பீடை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? As each color's light has a different speed, the constitute colored light are refracted at different extent inside the prism. Moreover, refraction of the light ray is inversely proportional to its wavelength. ஓகேவா? அன்லைன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் ரேஸ் இருக்குது இல்லையா? அது எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்னு பார்த்தோம்னா வேவ்லென்த்துக்கு தான் இருக்கும். அப்போ வேவ்லென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ வேவ்லென்த் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் வந்து கம்மியாக இருக்குன்னு சொன்னோமா? அப்போ ரீஃப்ராக்ஷன் லைட் வந்துட்டு அதிகமாக இருக்கணும்னா வேவ்லென்த் வந்து கம்மியாக தான் இருக்கணும் அப்படின்னு தெரியுது இல்லையா? அலைன் பண்ணிக்கோங்க. த ரெட் கலர்டு லைட் விச் ஹேஸ் எ லார்ஜ் வேவ்லென்த். ஓகேவா? அலைன் பண்ணிக்கோங்க. ரெட் கலர் லைட் which has a large wavelength is deviated less, while a violet colored light which has a short wavelength is deviated more. அதனால தான் ரெட் கலர் வந்து பார்த்தோம்னா அதிகமான வேவ்லென்த் இருக்குது, ஆனால் கம்மியாக தான் டிவியேட் ஆகுது. அதுவே வயலட் கலர் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தோம்னா ஷார்ட்டாக தான் வேவ்லென்த் இருக்குது, ஆனால் அதிகமாக நம்மளுக்கு டிவியேட் ஆகுது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ டிஸ்போஷன் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிச்சு. அதுக்கப்புறம் ஸ்லைட்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு ஒயிட் லைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரிசம் வழியாக கொடுக்கும்போது அது 7 கலர்ஸாக பிரியுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே 7 கலர்ஸ் வந்து
இன்னொரு ப்ரிசம் வழியே கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒயிட் லைட் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஸோ இந்த செக்ஷனில் நாம் ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்டோடைய ஸ்லைட்லாம் பார்த்தோம், டிஸ்பர்ஷன் வந்து பார்த்தோம் இல்லையா? அடுத்து ரெயின்போ எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். The formation of rainbow is an example of the dispersion of white light. ஓகேவா? ஸோ dispersion of white light பற்றி சொல்லும்போது எதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம்னாக்க நம்ம ரெயின்போ ஃபார்மேஷனை எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? திஸ் கேன் பி சீன் ஆன் த ஆப்போசிட் சைட் ஆஃப் த சன். எப்பயுமே நம்ம பார்த்துருப்போம் ரெயின்போ எந்த பக்கம் தான் ஃபார்ம் ஆகுது, சன்னோட ஆப்போசிட் சைடில் தான் ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஆஃப்டர் ரெயின்ஃபால் லார்ஜ் நம்பர் ஆஃப் ட்ராப்லெட் ஸ்டில் ரிமைன் சஸ்பெண்டட் இன் ஏ ஏர் இல்லையா? மழை பெஞ்சதுக்கப்புறம் நிறைய மலைத்துளிகள் என்ன ஆகும் அப்படின்னா காற்றுல அப்படியே மிதந்துட்டு தான் இருக்கும் இல்லையா? when white light passes through them it is split into 7 colors இல்லையா? அந்த white light வந்துட்டு அந்த droplet வழியாக போகும்போது 7 கலர்ஸாக ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஓகேவா? அலைன் பண்ணிக்கோங்க. dispersion of light white light from a large number of droplets equally form a rainbow. அப்போ எண்ணற்ற மலைத்துளிகள்னால உருவாகக்கூடிய large number of droplets evenly form a rainbow. ஸோ இப்போ ஒயிட் லைட் வந்து நிறைய ட்ராப்லெட் வழியாக போகும்போது நம்மளுக்கு டிஸ்போஷன் ஆகி ரெயின்போவாக ஃபார்ம் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த செக்ஷனில் நம்ம ரெயின்போ எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட்டு செக்ஷனில் ரிமைனிங் பார்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம், எவாலுவேஷன் பார்ட் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.